இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓவிராப்டர் முட்டை திருடன். இல்ல இல்ல லயா அந்த மாதிரி கடிக்கல லயா, கூச்சது. இப்ப நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா மேல தான் ஏறிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்தியா சீஷியல் மியூசியமுக்கு வந்துட்டோம். இங்கே ஓவரால் பார்த்தீங்கன்னா 6 மியூசியம் இருக்குது, அப்புறம் ஒரு 3D ஆர்ட் கேலரி இருக்குது. ஸ்பெஷல் காம்போ ஆஃபராக 700 ருபீஸை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க 400 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது தவிர்த்து நீங்கள் செப்பரேட் மியூசியம் பார்க்கணுன்னாலும் ஒவ்வொரு மியூசியமுக்கும் செப்பரேட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா மொபைலுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் மேபி அவங்க பண்ணாமல் இருக்கலாம். மற்றபடி இப்போ நம்ம ஒவ்வொரு மியூசியமாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது இருக்குல்ல, இதுதான் கிரேட் வால் ஆஃப் சைனா. தெரியுமா? சைனால கிரேட் வால்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரியே இங்க ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது இருக்குல்ல, இது வந்து சிங்கப்பூர்ல மெர்லயன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரியே இங்க சீஷெல்லாம் வச்சு இந்த ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீஷெல்ல வச்சு பண்ணியிருப்பாங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க, சிங்கப்பூர் மெர்லயன்னு போட்டிருக்குல்ல. இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஏன்னா சீஷெல் வச்சே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. 22 ஃபீட் ஹைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை இதோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட உடம்பு. சிங்கப்பூர்ல இருக்க சூப்பர் ட்ரீஸ் மாதிரியே இங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. Seashell garden fully made of colorful natural seashells. People mostly seen flowers garden, but here we have made the entire garden using colorful natural seashells. இப்போ நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா மேல தான் ஏறிட்டு இருக்கோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்கே போட்டுருக்காங்க காசன் மைண்ட் இங்க பாருங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா. கலர் மினரல் ரெயின்போவா இது? ஒவ்வொரு மினரலோட பேரும் போட்டிருக்கு. இது வந்து மூன் ஸ்டோன். இது அங்க இருக்கிறது கிளிம்மர் வுட் ராக், அது வுட் ராக்கு. இது வந்து அமெத்திஸ்ட், ஒயிட் குவார்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மினரலுக்கும் அது என்னென்ன மினரல்ன்ற நேம் போட்டிருக்கு. ஹெமடைட், அயனா. இது பிளாக் கிறிஸ்டல். இது வந்து சுகர் அப்போஃபைலைட். இது கிரீன் மலச்சைட். ஓ உள்ள போய் இப்ப எதுக்குள்ள போயிட்டு வந்தீங்க? மினரல் மியூசியம் போயிட்டு வந்தீங்களா? நான் ஒருத்தரா கேட்பேன்.
ஒரு மினரல் பேர் மட்டும் சொன்னா போதும். ஒரு மினரல் பேர் ஒரு பேர் சொல்றா. நீ போடா அப்படி. நீ சொல்றா. நீ போடா. நீ சொல்லு. சொன்னதே சொல்லக்கூடாது. வேற சொல்லு. தெரியலையா? போய் பார்த்துட்டு வா டக்குன்னு. நீ சொல்லு. நீ போய் பார்த்துட்டு வா. சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தி ஓட்டா. ஒயிட் குவார்ட்ஸா? மூன் ஸ்டோன். இப்ப இருக்கிறது சீஷெல் மியூசியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீஷெல்ஸ் வச்சுருக்காங்க. பெருசுலேருந்து குட்டி வரைக்குமே வச்சுருக்காங்க. என்னன்னா அந்த ஒவ்வொரு சங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒவ்வொரு சங்கும் எங்கேருந்து எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, இது வந்து எங்கே கிடச்சதுன்னா ராமேஸ்வரம். ஸோ இதுவும் ராமேஸ்வரம். அந்த மாதிரி எங்கெங்கேருந்து இந்த சீஷெல்ஸு இந்த சங்கு எல்லாம் அப்டைன் பண்ணோம் அப்படின்றத ஒரு கிளாஸ்குள்ளே வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நத்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறத வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. போடக்கூடாது. இங்கே வா லயா. லயா இங்கே வா. நான் கேள்வி கேட்பேன் இப்போ ஒன்று. கிரையான்ஸ் இங்கே இது கிரையான்ஸு. இதுலேயே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்குது பாரு. அதுதான் இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி ஷெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கௌரி ஷெல்லை தான் 13th centuryயில் வந்துட்டு மணி மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எந்தெந்த பிளேசஸ்லனா ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் இதை வச்சு தான் வந்து அவங்க மணி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேணுன்றதை வாங்கியிருந்திருக்காங்க. இதில் நிறைய இது பார்த்தா நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளே வந்து பார்த்துருப்போம். சோவி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. தொடாத கிளாஸ், தொடாத கிளாஸ், தொடக்கூடாது. கிளாஸ் திட்டுவாங்க ஒன்று. ஆமாம். இதெல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஷ் வச்சுருக்காங்க. சீஷெல். கரெக்ட், சீஷெல். அழகா செஞ்சுக்காங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த முத்து, வலம்புரி சங்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்னு சொல்லி அதோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் ஷெல், சிறிய சங்கு. இங்க பாரு எவ்வளோ குட்டினா மண்ணு மாதிரி இருக்கு. சீஷெல் மியூசியம்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறேன், சரியா? ஒருத்தராக கேட்குறேன். மொத்தம் எத்தனை கேலரி இருக்கு? சரி, இங்கே வா. இப்போ நீ பார்த்தல நிறைய ஷெல்ஸ் பார்த்துருந்துருப்பல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்துருப்பாங்கல்ல. ஏதாவது ஒரு இடம் பேர் சொல்லு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆஸ்திரேலியாவில் இருந்துச்சாடா? யாராவது பார்த்தீங்களா? நீ போய் பார்த்துட்டு வா. நீ சொல்லு. நீயும் பார்த்துட்டு வா, ஓடாதீங்க. நீ சொல்லு. இந்தோனேஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகே, அவளே வருவா. இரு, அவன் கண்ணு மட்டும் வச்சுக்காங்க, வருவா. ஏய், ஸோ இப்போ நெக்ஸ்ட் போக போகிற மியூசியம் வந்து ஃபிஷிங் மியூசியம். இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஹூக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு மீன் மாதிரியே செஞ்சுருக்காங்க. ஹூக்கு நண்டு மாதிரி, எறா மாதிரி. அந்த கம்பி நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த ஹூக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து வலை, ஃபிஷ்ஷிங் நெட்டு. இந்த பக்கம் ஃபிஷ் போட்டோட மாடல். அது வந்து கடலூர் சவுத் இந்தியாவில் இருக்க ஃபிஷ்ஷிங் போட் தான் அது. இது ரெண்டும். இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட மர்ச்சன்ட் ஃபிஷ்ஷிங் போட்டு.
அது ரஷ்யன் லக்ஸுரி ஷிப்பு. இது நம்ம போயிருக்கோம்ல வுடன் ஹவுஸ் போட் கேரளா. இதெல்லாம் வந்து பேம்பு போட். இதெல்லாம் அது வந்து வுடன் லாக் போட். இதெல்லாம் நம்ம போட்டிங் எக்யூப்மெண்ட். இதெல்லாம் அவங்க அந்த இது ஓட்டுறது லேம்ப்பு. இது ஒரு ஆங்கர்ஸ் அதெல்லாமே. இவ்வளோ கப்பல் வச்சிருக்கானுங்க. பிளாக் பெல் வச்சுல ஜாக் ஸ்பேரோ தேடிக்கிட்டே சுத்தலாம். இதுவும் வந்து ஃபிஷிங் எக்யூப்மெண்ட் தான். போட் இப்படி தான் மேக் பண்ணுறாங்க வுடன் லாக் வச்சு. இது வந்து ஸ்பியர் ஃபிஷிங். அந்த ஸ்பியரை வச்சே மீனை வந்து குத்தி பிடிக்கிறது. இப்போ நம்ம இருக்க மியூசியம் பேர் என்ன? சரி, இப்போ இதில் நிறைய போட்டு பார்த்தீங்களா? ஒரு போட்டு பேர் சொல்லு. இது வந்து நீ சொல்லு. ஃபிஷிங் போட்டா? வேற சொல்லு. போய் பார்த்துட்டு வா. நீ சொல்லு. இதை வேற பாக்குறதுக்கு போறோம். கேலன் ஷிப் சொல்லிட்டாங்க. வேற ஸோ இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லா ஃபிஷ் மியூசியம். இதுக்குள்ளேயே வந்து ஃபிஷ் ஸ்பா இருக்குது. 100 rupeesக்கு 15 minutes வந்து 100 rupees தான். ஷார்க் ஃபிஷ், இது லாப்ஸ்டரு. இது வந்து பிளான்டட் அக்வாரியம். அதுக்கு நடுவில் ஒரு நத்த மாதிரி தெரியுது. சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸாக இருக்கு. ஓ, அதுதான் க்ளவுன் ஃபிஷ் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து சிலிண்டர் அனிமோன்னு போட்டிருக்கு. ஜெல்லி ஃபிஷ் இல்லை, சிலிண்டர் அனிமோன். அங்கே இருக்கு பாரு க்ளவுன் ஃபிஷ். அதான் க்ளவுன் ஃபிஷ். ரெட் லயன் ஃபிஷ். அப்படின்னு நவருங்கடா. இருக்காங்க. பிளாக் பக்கு. சும்மா அடிக்க கூடாது. ஒரு மாதிரி இந்த மீன் அங்க உட்காந்து ஃபைண்டிங் டெமோவா எவ்வளவு நேரம்? 15 minutes. கடிக்குதா அப்பா? நம்ம பூசும் போ மாதிரி. அங்க பாரு டாடி கால கடிக்குது பாரு. இல்ல இல்ல லயா அந்த மாதிரி கடிக்கல. கடிக்கல லயா. பூச்சுது. கடிக்கலடா. கடிச்சா டாடி தான்டா அழுவணும். நீ ஏன்டா அழுவுற? கடிக்கலடா. ஏமா நீ பண்றியா? நீ பண்றியா சொல்லு. கடிக்கல. அது மோட்டார்ல இருந்து வந்து அடிக்கிற மாதிரி. இது உள்ள வந்து பேர்ல் மியூசியம் இருக்கு.
இதுதான் என்ட்ரன்ஸ். அங்க சீ ஷெல்ஸ் பார்த்தோம்ல, இங்க இருக்கிறது ஃபுல்லாவே வந்து பேர்ல்ஸ். இங்க எடுத்து வச்சிருக்காங்க பாரு, எல்லாமே குட்டி குட்டி சீட் பேர்ல்ஸ், மில்லட் பேர்ல்ஸ். இல்லையா, இதெல்லாம் பேர்ல் பேர்ல் முத்து. வேரியஸ் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பேர்ல். இதுல என்ன எடுக்கிறாங்க, இங்க இருக்கு gills, pearl, mouth. மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தோன்னா ராமேஸ்வரம்ல எல்லாம் கலெக்ட் பண்றாங்க பார்த்தியா. இந்த வாலே வந்து தோல்ல செஞ்சிருக்காங்க. இந்த கிரீடம் இது வந்து குவீன் எலிசபெத் போட்டதான். சரி இங்க வாங்க, கொஸ்டின் டைம். இங்க நிறுங்க. இப்போ இந்த பேர்ல் எதுலேருந்து வருது? ஆயிஸ்டர்ஸ்லேருந்து வருது இல்லை? ஆயிஸ்டரில் இருக்க ஏதோ ஒரு ஆர்கன் சொல்லு. ம், நீ சொல்லு, போய் பார்த்துட்டு வா. நீ சொல்லு. ஆ, பேர்ல் சாக்கா அப்படி ஒன்று இருக்கா என்ன? போட்டிருக்கா? சரி போ. கிட்னியா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்களா? போய் பார்த்துட்டு வா. நீ நீ ஓ ஓடுருவா. இப்போ இங்கே மாயா பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. ம், இது வந்து 100 rupees. இது மிக்ஸ்டு சீஷல் கலெக்ஷன் பேக்கும் 100 rupees. ஸ்டாக் கிளியரன்ஸ் தான், 50% ஆஃபர். இந்த இது மட்டும், இதுவுமே ஸ்டாக் கிளியரன்ஸ் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. 355 போட்டிருக்கு. ஏலயா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரைட் வந்து 1100 போட்டிருக்காங்க. இதெல்லாம் உள்ள போ. ஓகே. இப்போ டைனோசர் மியூசியம் உள்ள தான் போகிறோம். ஓவிராப்டார். டே டு நாட் டச்டா, டு நாட் டச். டச் பண்ணாதீங்க. ஓவிராப்டர் முட்டை திருடன். இதுதான் கத்துது. லயா இது இது பேரு ஆங்கிலோசாரஸ். அடிச்சிடலாமா? இது ஏய் பண்ணாதடா. என்னது இது? புத்திசாலியா இது? இல்லையே, இல்ல ஜீனஸா? ஜீனஸ் அது. அன்சைலன் பக ஜீனியஸ் மாதிரி. கிரேட் பெல்லி. என்ன பயம்? பயப்படக்கூடாது. உடச்சிடாதீங்கடா டேய், சும்மா இருங்கடா. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏய் அதெல்லாம் பண்ணாத. லயா அங்க பாரு.
அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எட்டி பாரு. அவன் எடுக்கிறான் பாரு. ஸோ ஹாரர் மியூசியம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? எல்லாம் வாங்க ஹாரர். எப்படி லயா லயா வாடா. நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன். பொம்மைடா பொம்மை. இங்க வாங்கடா. இல்லடா பொம்மை பொம்மை வந்துட்டீங்களா? வாங்க. பொம்மல பொம்மல Bye.
ஜாயிடா இது. ஒன்னிலவா நீங்க உங்க ஃபேமிலியோட போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.